Hello friends, lunch box recipe la இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி வெஜ் புலாவ் வித் குக்கும்பர் ரைத்தா. ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல 25 கிராம் இஞ்சி, 6 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய் நல்லா மிக்ஸில தண்ணி ஊத்தாம அரைச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கர் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் சூடானதும் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பொரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகாய் 4 கீரி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். உரப்புக்கு இந்த பச்சை மிளகாய் தான் நம்ம உரப்புக்கு இதில் போடுறோம். மிளகாப்பொடி மல்லிப்பொடி எதுவுமே போடாமல் அந்த புலாவ் செய்கிறேன். அடுத்து ஒரு கை புதினா, ஒரு கை மல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் புதினா மல்லியோட பச்சை வாசமெல்லாம் போகணும். நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க. கூடவே 2 தக்காளி பழம் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போ தக்காளி வதங்கிருச்சு. நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். நான் 100 கிராம் பீன்ஸு, 50 கிராம் கேரட்டு, 50 கிராம் பச்சை பட்டாணி ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த காய் வந்து எண்ணெயிலே வதங்கி வரணும். ஒரு 3 மினிட்ஸ் நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க. நான் இந்த கப்பில் 1.5 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால் 3 கப் நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். நீங்களும் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதில் 2 மடங்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வருது. நான் வந்து இந்த ரெசிபிக்கு பாஸ்மதி ரைஸ் தான் ஆட் பண்ணுறேன். அரிசி கழுவி இதில் நான் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குக்கரை மூடி ஒரு விசில் வச்சு எடுத்தால் போதும். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. விசில் வந்ததும் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் அந்த சூட்டில் இருக்கட்டும், அப்படின்னா அரிசி வந்து குழஞ்சிரும். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் நான் போட்டிருக்கனால 3 கப் தண்ணி ஊற்றினேன். நம்ம வெஜிடபிள்ஸ் எதுவும் போடாமல் செஞ்சோம் அப்படின்னா 1.5 கப் ரைஸ் எடுத்தோம் அப்படின்னா 2.5 கப் தண்ணி ஊற்றினா போதும். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், அரிசி உடையாமல் குலையாமல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸில் இந்த ரெசிபி நம்ம வந்து செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணும்போது குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ சுவையான வெஜ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து குக்கும்பர் ரைத்தா எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். நான் ஒரு குக்கும்பர் எடுத்திருக்கேன். இதை தோல் சீச்சு நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாய், ஒரு கை மல்லித்தலை, 200 கிராம் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்கூல் ஆஃபீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுக்கும்போது வெங்காயம் போட்டு ரைத்தா பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இது குக்கும்பர் போட்டு கொடுக்கும்போது அவங்களுக்கு சாப்பிட நல்லாயிருக்கும். ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. வெஜ் புலாவ் வித் குக்கும்பர் ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாட்டர்டே ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.